முத்தழகுல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அஞ்சலி முத்தழகு கிட்ட உங்களை பூமி நல்லா ஏமாத்துறான், எனக்கு தான் குழந்தை கொடுத்திருக்கான் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஒரு குழப்பியிருந்தாங்க. பூமி என்ன பண்ணிடுறாருன்னா முத்தழக தரன்னு இழுத்துட்டு போய் குழந்தைங்க கிட்ட நிறுத்துறாரு. அங்க பையன் பொண்ணு 2 பேருமே இருக்காங்க. ஆனா முத்தழகு நேரா மீனாட்சி கிட்ட போயிடுறாங்க. மீனாட்சிய ஞாபகம் இருக்குன்னு பூமி கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அடுத்த நிமிஷமே என் குழந்தை மீனாட்சி தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஷாக் ஆயிடுறாரு பூமி. எதுவுமே ஞாபகம் இல்லாத முத்தழகுக்கு மீனாட்சிய மட்டும் ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. பேச்சி அம்மாவும் முத்தழகு கிட்ட மீனாட்சி உன் குழந்தைதான், எடுத்துட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலி உடனே என்ன பண்றீங்க, மீனாட்சி ஏன் குழந்தை அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. பேச்சி அம்மா உடனே அஞ்சலி நீ சும்மா இரு, இந்த வீட்டுல இருக்கணுங்கிறது தானே உன் ஆசை, நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா மீனாட்சி முத்தழகோட குழந்தைதான், அதை நீ பொறுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் மீனாட்சி முத்தழகுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏதேதோ குழப்பத்துல அம்மாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இனி அஞ்சலி என்னெல்லாம் திட்டம் போட போறாங்க, எப்படி பூமியையும் முத்தழகையும் பிரிக்க போறாங்க, மீனாட்சியை எப்படி முத்தழகு கிட்ட இருந்து வாங்க போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.